Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டு அந்த பாயில் வாட்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் போட்டு அதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேரம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூனு மைதா ஃப்ளார் எடுத்துருக்கிறேன், அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான சால்ட்டும், அப்புறமா 1 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் மாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா முக்கி எடுக்கும்போது ஒரு லேயர் கோட் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை எப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சுட வச்சுக்கலாம். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பபிள்ஸ் வரும். பபிள் கொஞ்சம் கம்மி ஆகும்போது ஒரு 2 நிமிஷம் தாண்டி இதை மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இவ்வளவு தான் ஈஸியாக நம்ம காலிஃப்ளவர் 65 வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சோடா உப்போ எதுவுமே தேவையில்லை. ஸோ அழகான முறுமுறான கிறிஸ்பியான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். நான் மீதி இருக்கிற பேட்டரையும் நான் இதே மாதிரி போட்டு நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இவ்வளவு தான். கடைசியாக கொஞ்சமாக கறி லீஃப் அண்டு பச்சை மிளகாய் நம்ம இதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகுவாங்க. இதை டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம், ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணலாம், அது மாதிரி வெரைட்டி ரைஸஸ்க்கெல்லாம் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.